அறிஞர்களே, பெரியவர்களே, மாணவர்களே, மேடம் வசந்தேவி அவர்களது நினைவை நெஞ்சில் ஏந்தி ஒரு சில நினைவுகளை பகிர அழைக்கிறேன். 985 மாநில அளவில் ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜாக்தி போராட்டம். அவரோட அந்த போராட்டத்தில் அன்றைய தினம் சங்கங்களிலே உறுப்பினர்களாக இருந்து போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் ஒருவருமே பள்ளியிலோ கல்லூரியிலோ இன்று இல்லை. அனைவருமே ஓய்வு பெற்று விட்டார்கள். எனக்கு இந்த கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி. அவர்கள் திண்டுக்கல்லில் போராட்டத்தை நடத்தும் பொழுது தலைமை குழுவில் எங்குமே அவர்களுக்கு பொறுப்பு இல்லை. திண்டுக்கல்லில் மாத்திரம்தான் அவர்கள் பெண் ஆசிரியர்களை திரட்டுவதற்கான பொறுப்பு. ஆனால் அவர்கள் திரட்டிய பொழுது 10,000 பெண்கள் சிறைக்குள்ளே சென்றார்கள் என்பதை உங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். 60,000 ஆசிரியர்கள் சிறைக்குள்ளே சென்ற பொழுது 10,000 பெண்களை சிறைக்குள்ளே அனுப்புவதற்கு உற்சாகம் கொடுத்து அனுப்பியவர்கள். 1988 ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இணைந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் அவர்களே சிறைக்குள்ளே சென்று கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் சிறையில் இருந்தார்கள் என்பதையும் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஏதோ வழி நடத்துவதில்லை. டீச்சிங் பை ப்ரிசெப்ட், டீச்சிங் பை எக்ஸாம்பிள் என்று சொல்லுவார்கள். டீச்சிங் பை எக்ஸாம்பிள், நடத்தி காட்டி கற்றுத்தருவது என்பது. பொதுவாக கிரேக்கர்கள் அன்பை 3 விதமாக பிரிப்பார்கள். ஈரோஸ், ஃபிலியா, காரிஸ் என்று 3 வகையாக பிரிப்பார்கள். ஈரோஸ் என்று சொன்னால் தன்னை பற்றிய அன்பு, தன்னை பற்றிய நேசிப்பு, தன் உடம்பின் மேல், தன் எண்ணத்தின் மேல் உறுதிப்பாடு எல்லாமே அவர்கள்ட்ட ரொம்ப நீட்டாக இருக்கும். வந்தாங்கன்னா பளிச்சுன்னு இருப்பாங்க. கல்லூரிக்கு செல்லும் பொழுதும் சரி, கல்லூரியிலேருந்து வீட்டுக்கு வரும் பொழுது அப்போ போய் நாங்கள் உட்காந்துருவோம். வீட்டுக்கு வரும்போதே நாங்கள் போய் உட்காந்துருவோம். டிஸ்கஷன் அவ்வளவு. ஃபிலியா என்று சொல்லும் பொழுது அவர்களோடு இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள், பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அவர்கள் பாடம் கற்றுத்தரக்கூடிய மாணவர்கள், இவர்களிடம் மிக தெளிவாக, மிக அன்பாக, மிக நேர்த்தியாக பழகுவார்கள். காரிஸ் எல்லோருக்கும் தெரிந்தது தான். காரிஸ்மேட்டிக் என்று சொல்வார்கள். காரிஸ் உலகம் முழுவதுமே, அவர் போராளி என்கின்ற அந்த பெயர் என்பது உலகம் முழுவதுமே இருந்தது என்று சொல்லும் பொழுது நாங்கள் அவரிடம் நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் மிகச் சிறப்பாக சொல்வதானால், மனிதர்களை 3 வகையாக பிரியுங்கள். assured, anxious, escapist என்று 3 வகையாக பிரியுங்கள் என்று பாடம் எடுப்பார்கள். நீங்கள் அப்படித்தான். assured என்பவர்கள் உங்களைப் போல், என்னைப் போல் என்று சொல்வார்கள். தனக்கான பிரச்சனைகளை தீர்ப்பது மாத்திரமல்ல, அனைத்து நபர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். இன்னும் பிரச்சனைகளை பற்றி பேசும் பொழுது பிரச்சனைகளை 3 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்வார்கள். சப்ஜெக்டிவ் ப்ராப்ளம், அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம், நோ மேன்ஸ் ப்ராப்ளம் என்று சொல்வார்கள். சப்ஜெக்டிவ் ப்ராப்ளம், இந்த ஒரு பிரச்சனை என்னால் தான் ஏற்பட்டது என்று நான் நினைத்தால், நான் விட்டு கொடுத்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும். எதிராளியால் ஏற்படுகிறது என்று நினைத்தால் அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம், அந்த எதிராளியின் மீது உங்களது செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது சேவை செய்திருக்க வேண்டும். அவர்களிடம் சொன்னால் அந்த பிரச்சனை எளிதாக முடிந்துவிடும். அவர்கள் விட்டு கொடுத்து விடுவார்கள். நோ மேன்ஸ் ப்ராப்ளம் என்பது அப்படியே சொல்வார்கள், நீங்களும் நானும் ரொம்ப கட்டையாக இருக்கோம், இது யாருடைய பிரச்சனை? பிரச்சனையோடு அணுகி வாழ்க்கையை நடத்த பழகிக்கொள்ள வேண்டும் என்று பாடம் எடுப்பார்கள். இன்னும் கூட எதிர்பார்ப்புகள் என்று சொல்லும் பொழுது அதை 2 வகையாக பிரித்து சொல்லுவார்கள். assumed expectation
எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லுவார். ரொம்ப அருமையாக பாடம் எடுப்பார்கள். வரலாற்று ஆசிரியராக இருந்தாலும் பாடம் எடுக்கிறதுல அப்படி அசியூம்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்பது என்ன, 90 தான் எடுத்திருக்கியா, 100 எடுப்பேன்னு நினைச்சேன் என்பது அசியூம்ட் எக்ஸ்பெக்டேஷன். நீ இந்த பாடத்தில் 100க்கு 100 எடுக்கணும் என்று சொல்லி அதை எதிர்பார்ப்பது என்பது எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்று பல பாடங்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்னும் கூட அவர்களது தந்தையார் அவர்கள், அவர்களது தாயார் அவர்கள், அவர்களோடு அவர்கள் உரையாடும் பொழுது உடன் இருந்திருக்கிறேன். மிக அருமையாக அவருடைய தாயார் அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தருவார்கள். வீட்டிற்கு அழைத்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தருவார்கள். அதிலே அவர்கள் உற்சாகம் ஊட்டுவார்கள். இன்னும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டிலே படிப்பதற்கு இடமில்லை என்று சொன்னால், வசதி இல்லை என்று சொன்னால், இங்கே வந்து படியுங்கள் என்று சொல்லுவார்கள். அதை கிட்டத்தட்ட 220 பேர் அந்த இல்லத்திலே தங்கி படிப்பதை நான் மேற்பார்வையிட்டு இருக்கிறேன். இன்னும் கூட பொன்னகரம் என்கின்ற இன்னும் நத்தம் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அவர்களுக்கு சொந்தமான இடம். அங்கேதான் தாய் தந்தையரை அங்கேதான் அடக்கம் பண்ணியிருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற வீட்டிலே மாணவர்களை அழைத்து வந்து பாடம் சொல்லி தருவார்கள் என்று சொல்லி இன்னும் கூட அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் நாமெல்லாம் இணைந்து நின்று அந்த முயற்சிகளை வெற்றிகரமாக ஆக்குவதுதான் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உண்மையான அஞ்சலி என்று சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறோம்.